அனைவருக்கும் வணக்கம். இதய பாதுகாப்பு மற்றும் இதய விழிப்புணர்வு பற்றிய பதிவினை உங்களுக்காக வழங்குபவர்கள் சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட். நமது முந்தைய பதிவுகளில் இதயத்தின் நலனை காத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய 2 இரத்த பரிசோதனைகளை பற்றி பார்த்திருந்தோம். ஒன்று ஏபிஓபி டெஸ்டும் மற்றொன்று டிஎம்ஏஓ டெஸ்டும். இதை பார்க்காதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிவுகளை மீண்டும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு மிக முக்கிய பதிவாக நாம் பார்க்க போவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இரத்த பரிசோதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். இந்த ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட் அப்படின்றத உள்ள போறதுக்கு முன்பாக ஹோமோசிஸ்டைன் அப்படின்னா என்ன அப்படின்றதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். இந்த ஹோமோசிஸ்டைன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். புரதத்தின் ஒரு மூலக்கூறாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த அமினோ அமிலம் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தேவையற்ற ஒரு அமினோ ஆசிட் தான். ஏன்னா இயற்கையாக உடலில் ஒரு சில வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய ஒரு அமினோ அமிலம். அதுல மிகவும் முக்கியமாக பாத்தீங்கன்னா அதிகமாக மாமிசம் உண்பவர்கள், அதிகமாக கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ஹோமோசிஸ்டைன் அதிகமாக வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த அதிகமான கொழுப்பு உணவு, அதிகமான மாமிச உணவு எடுத்துக்கொள்பவர்கள் உடல் உழைப்பு இல்லாமல், மேலும் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல், முறையாக உறவுகளை கையாளுவதில் சிரமங்களை மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு நிலைக்குள் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட் மிகவும் அத்தியாவசியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு இரத்த பரிசோதனையாகத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டும். இப்ப முதல் நிலைகளில் அதிகமாக மாமிசம் உண்ணக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மிக முக்கிய அமினோ அமிலம் இந்த மாமிசத்துல வரக்கூடியது மெத்தியோனைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தியோனைன் அப்படின்றது அத்தியாவசியமாக உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமினோ அமிலம், அதாவது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். இந்த எசென்சியல் அமினோ ஆசிடாக இருக்கக்கூடிய இந்த மெத்தியோனைன் நமது மாமிசத்தில் அதிகமாக இருப்பதனால் அந்த மாமிசத்திலிருந்து நமது ரத்தத்தில் கலந்து இந்த ரத்தத்திலிருந்து வந்த இந்த மெத்தியோனைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த கொண்டு மீதி இருக்கக்கூடிய அந்த மெத்தியோனைன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலுக்குள் செல்லும். இந்த கல்லீரலுக்குள் செல்லக்கூடிய இந்த மெத்தியோனைன் எதுவாக மாறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற தேவையற்ற ஒரு அமினோ அமிலமாக மாறும். இந்த ஹோமோசிஸ்டைன்ற ஒரு நான் எசென்சியல் அமினோ ஆசிட் பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நமது ஆரோக்கியத்தின் ஒரு அறிகுறியாக நாம் இதை கருதலாம். இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப யார் ஒருத்தருக்கு ரத்தத்துல இந்த ஹோமோசிஸ்டைன் அளவு அதிகமாக இருக்கிறதோ இவங்களுக்கு என்னென்னலாம் அவங்க உடம்புல நடக்கும் அப்படின்றத நம்ம முன்னெச்சரிக்கையாக நாம் முதலில் இன்று இந்த பதிவின் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1 என்ன நடக்கும்? அதிகமான ஹோமோசிஸ்டைன் இருப்பவர்களுக்கு ரத்த உறைதல் ஏற்படலாம், பிளட் கிளாட்டிங் நடக்கலாம். இதன் தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ரோக் உண்டாகலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்றதை பற்றி அநேக நேரங்கள்ல பேசியது உண்டு. அதாவது நமது பிளட் வெசல்ஸ்குள்ள இந்த கொழுப்பு படிகிறது. சரிங்களா? ரத்த நாளங்களுக்குள் கொழுப்பு சேர்ந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்ற ஒரு நிலைக்கு நமது ரத்த நாளங்களை ரொம்பவும் இறுகிய நிலைக்கு கொண்டு செல்லும். அப்ப இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீசஸ் வந்துடும். அப்ப இந்த கரோனரி ஆர்டரி டிசீசஸ் ஒரு ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் முடியலாம், மாரடைப்பில் கொண்டு போய் நம்மை முடித்து விடலாம். இதை தொடர்ந்து வேற பிற நோய்கள் என்னென்னலாம் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த த்ராம்போசிஸ் நம்ம சொல்லக்கூடிய ரத்த உறைதல் சிறு சிறு ரத்த நாளங்கள் கை கால்களில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் சென்று படிந்து அங்கு ரத்த ஓட்டத்தை தடை செய்யறதுதான் பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அங்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வற்ற ஒரு தன்மை உண்டாகும். டிங்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூச்சமாக இருக்கக்கூடிய கை கால்கள்ல ஒரு கூச்சம் ஏற்படுறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வற்ற ஒரு நிலை உண்டாகிறது. இதெல்லாம் இந்த அறிகுறிகளாக நாம் இதை பார்க்க வேண்டும். மிகவும் மோசமான விளைவுகளாக நாம் இதில் பார்ப்போமே. ஆனால் இதுல பார்க்கின்சனிசமும் ஒரு மிக முக்கிய ஒரு நோயாக நாம் இதில் பார்க்கிறோம் வயதானவர்களுக்கு. அடுத்து பிசிஓடி, இன்னைக்கு அநேக பேருக்கு வரக்கூடிய பிசிஓடி. சரிங்களா? அந்த பிசிஓடி வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது.
அடுத்து வந்து பயங்கரமாக நமது அச்சுறுத்தல் நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் வருவதற்கும் இந்த ஹோமோசிஸ்டைன் வந்து ஒரு மார்க்கர், ஒரு பயோ மார்க்கராக நமது ரத்த பரிசோதனையில் இதை முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹோமோசிஸ்டைன் அதிகரித்து விட்டால் நிச்சயமாக நமக்கு இந்த நோய்களில் ஏதாவது ஒரு நோய் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத சொல்லக்கூடிய ரத்த பரிசோதனை தான் இந்த ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட். சரிங்களா? இப்ப இதையெல்லாம் தாண்டி ஆஸ்டியோபோரோசிஸ் அதுவும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நோய்களும் வருவதற்கு இந்த ஹோமோசிஸ்டைன் அளவு வந்து அதிகமாக உடலில் ரத்தத்தில் இருப்பது ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த ஹோமோசிஸ்டைன் வந்து என் உடம்பில் இருக்குதா இல்லையா அப்படின்றத நான் ரத்த பரிசோதனைக்கு முன்பாக எப்படி தெரிந்து கொள்வது? அதுதான் நம்மளுடைய பாடி சிம்டம்ஸ் இல்லையா? நம் உடல் சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நிலைகளில் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனத அழுத்தம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது இல்லையா? மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு தயக்கம், மனதிற்குள் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. டிப்ரெஷன் நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் இல்லையா? மலச்சிக்கல் ஏற்படலாம், இல்ல டயரியா, அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், இல்ல கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். சரிங்களா? அடுத்து டயர்ட்னஸ், எப்பவுமே ஒரு ஜெனரல் வீக்னஸ் பாடியில இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து முக்கியமாக நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. இப்ப இந்த படபடப்போட சேர்ந்து இந்த நம்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். எதுலையுமே இவங்களால கவனம் செலுத்த முடியாது. இவங்களோட ஞாபகத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். தோள்களில் வறட்சி ஏற்படும், தோள்களில் சுருக்கம் ஏற்படும், ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இப்ப லேசா சொரிஞ்சாலே அப்படியே செதில் செதிலா வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? லேசான தலை சுற்றல், மிதமான தலை சுற்றல், எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னா வந்து அடிக்கடி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது. சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக முதல் நிலைகளில் இதனுடைய அறிகுறி தோன்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தோன்றணும்ன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒன்று அதிகமாக உங்களுக்கு இருக்குமே ஆனால், நீங்க வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு நீங்கள் வந்து இதை கணக்கிட்டு, இது நமக்கு இருந்தால் என்ன செய்வது அப்படின்றத பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ரத்த பரிசோதனை தான் இந்த ஹோமோசிஸ்டைன் ரத்த பரிசோதனை. இப்ப மவுத் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில வந்து புண்கள் ஏற்படும், நாக்குல புண்ணு வரும் இல்லையா? உதடுகளின் ஓரத்தில் வந்து கிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்ஸ் ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெடிப்புழுகிறது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அறிகுறியாக நம்ம உடல் வந்து காட்டக்கூடியது. சரி, அப்ப இந்த ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற ஒரு தேவையற்ற ஒரு அமினோ அமிலம் நம் உடலுக்குள் வந்து இந்த மெத்தியோனைன் அப்படின்னு நம்ம எடுத்த இந்த மாமிசங்களில் இருந்து கிடைத்து நம் உடலுக்கு தேவையான இந்த மெத்தியோனைன் வந்து எப்படி வந்து தேவையற்ற ஒரு ஹோமோசிஸ்டைனை வந்து நமது கல்லீரலில் உருவாக்கி அதன் மூலியமாக நம் உடலுக்கு இவ்வளவு அச்சுறுத்தலை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எப்ப கொடுக்கும் அப்படின்றதான் நீங்க மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விட்டமின் B6, விட்டமின் B9 அண்ட் விட்டமின் B12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல இந்த மிகவும் இந்த 3 விட்டமின் பியும் வந்து ரொம்ப முக்கியமானது. B6, B9, B12. சரிங்களா? சோ இந்த 3 விட்டமினின் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 3 விட்டமின் ஆக்சுவலா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மெத்தியோனைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமினோ அமிலம். இந்த மெத்தியோனைன்ற அமினோ அமிலம் வந்து முழுமையாக வந்து வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உட்பட்டு, அதாவது மெட்டபாலிசம் ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது வந்து அமினோ அமிலங்களாக உடைக்கப்பட்டு அந்த மெத்தியோனைன் அமினோ அமிலம் வந்து சென்று செல்களை வந்து உருவாக்குவதற்கும் புதுப்பித்தலுக்கும் சரிங்களா ரிப்பேர் மெக்கானிசத்துக்கும் பயன்படும். ஆனா மீதி இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய மெத்தியோனைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிவர்ல வந்து இந்த விட்டமின் நான் சொன்ன B6, B9 அண்ட் B12 இல்லையா? சோ இது 3ஓட பைரிடாக்சின், சைனோகோபாலமைன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் இந்த 3ஓட சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஹோமோசிஸ்டைன் அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து உடைக்கப்பட்டு மீண்டும் ரீமெத்திலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீண்டும் வந்து இந்த ஹோமோசிஸ்டைன் வந்து மெத்தியோனைன் அப்படின்ற தேவையான அமினோ அமிலமாக மாறும். மற்றொரு பக்கத்தில் சிஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலமாக மாறும். இது இரண்டுமே வந்து அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நம்ம உடலுக்கு. அப்ப இந்த 2 அமினோ அமிலங்களும் நம்ம உடலில் இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிகவும் முக்கியமான தேவையான அத்தியாவசியமான அமினோ அமிலம். அப்ப இதுல மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா உடலில் நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நமது புத்தி கூர்மை தெளிவாக இருக்கும். எதையும் எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் இல்லையா? நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கும். அடுத்ததாக வந்து நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கினா அனைத்து உறுப்பு மண்டலம்
இயல்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைகளில் இயங்கும். அப்ப இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, யாருக்கு இது அதிகமாக பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கலாம் அப்படின்றத ஒரு சந்தேக கண்ணோட நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யார் யாரெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டை செஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. மிகவும் முக்கியமாக நீங்கள் ஸ்மோக்கிங் அப்படின்ற புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயம் இந்த ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. 2வதாக அதிகமாக குடிப்பவர்கள், குடின்றதே ஒரு கெட்ட விஷயம் தான். சோ நீங்க வந்து லிக்கர் குடிக்கிறவங்களாக இருக்கிறீங்க, மது அருந்துபவராக இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தைராய்டு டிசீஸ் இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பரிசோதனையை செய்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக அல்சைமர் டிசீஸ் இருக்கிறவங்க, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்க, ஹையா நான்வெஜ் சாப்பிட்றவங்க, ஒரு வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை நான் வெஜிடேரியன் சாப்பிடாம என்னால கறி சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க, இவ்வளவு கறியையும் சாப்பிட்டு விட்டு உடல் உழைப்பு இல்லாதவர்கள், முக்கியமாக பார்க்க வேண்டியது உடல் உழைப்பே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த பரிசோதனை வந்து பரிந்துரைக்கப்படும் கண்டிப்பான முறையில. அப்ப இந்த பரிசோதனைக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி எப்படி எந்த நிலையில் நீங்க ரத்த பரிசோதனை நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 8ல இருந்து 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல தான் போகணும். 8 to 12 ஹவர்ஸ் 8 to 12 ஹவர்ஸ்ன்றது வந்து இந்த நேரங்களில் நீங்க வந்து உணவை அருந்தாமல், மிக எளிதாக சொல்லணும் அப்படின்னா, முந்தைய நாள் நைட்டு நீங்க படுத்திருக்கீங்க, மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே அந்த 8ல இருந்து 12 மணி நேரம் கேப் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா போய் ரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு போய் நீங்க ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இதை. சோ உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின்படி இந்த ரத்த பரிசோதனை உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றது உங்க உடல்நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த காரணிகளை கொண்டு இந்த பரிசோதனையை செய்து பார்த்து கொண்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் ஒரு சில நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த ரத்த உறைதல் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஸ்ட்ரோக் உரையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கரோனரி ஆர்டரி டிசீஸ்ல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மார்பு அடைப்பு, அதாவது அந்த ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, மார்பக அடைப்பு, இதை வந்து நம்மை தவிர்த்துக் கொள்ள முடியும். அடுத்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், பார்க்கின்சனிசம், பிசிஓடி, பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி, மிக முக்கியமாக இந்த கேன்சரில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டைன் அந்த ஹோமோசிஸ்டைன் வந்து ரீமெத்திலேஷன் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மெத்தியோனைனும் இந்த சிஸ்டைனும் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். முடி கொட்டுற ஒரு பிரச்சனை நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ முடி கொட்டுது அப்படின்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு. அதுல பயோட்டின்ற ஒரு காம்பனன்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அந்த பயோட்டின் தாண்டி உங்களுக்கு இந்த B6, B9, B12 சரியாக இருந்துருச்சு, உங்க ஹோமோசிஸ்டைன் உடைக்கப்பட்டு மெத்தியோனைனாகவும் சிஸ்டைனாகவும் கன்வெர்ட் ஆகி உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை, எதிர்ப்பு சக்தியை கொடுத்து இல்லையா, நோய் நிலைகளில் இருந்து உங்களை பாதுகாத்து நல்லபடியாக உங்களுடைய கல்லீரலை முறையாக பராமரிக்குமே ஆனால் நிச்சயமாக முடி கொட்டுதல் நின்றுவிடும். சோ முடி கொட்டுறதும் ஒரு காரணமாக நம்ம இதில் பார்க்கலாம். சோ ஆக மொத்தம் நீங்க நிச்சயமாக இன்றைய பதிவில் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு விஷயமாக, அதே சமயம் மனதில் பதித்துக் கொண்ட ஒரு விஷயமாக எதை நீங்கள் எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றது, உடல் உழைப்பு அப்படின்றது வேற, உடற்பயிற்சி அப்படின்றது வேற. சார் நான் நிறைய காலையில இருந்து நிறைய உடல் உழைப்பு இருக்கு சார் எனக்குன்ற, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். உங்க உடலுக்கான நேரத்தை தனியாக ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிடம் ஆக்டிவாக நீங்க இருக்கணும். ஆக்டிவான எக்ஸசைசஸ், மாடரேட்டான எக்ஸசைஸ உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். நம்பர் 1 உடற்பயிற்சி. நம்பர் 2 அப்படின்றத பாத்தீங்கன்னா, நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாலே, இல்ல அட்லீஸ்ட் என்னால வர முடியாது சார், வீட்டுல எனக்கு ஸ்ட்ரெஸ், வீட்டுல இருக்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிடலாம், பட் ஒர்க் ஏரியா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டம், தவிர்க்க முடியாது. நீங்க வேலை பார்க்க பணி செய்யக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய மன உளைச்சலை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் பராமரிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உயிரோடு நாம் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், பணியிடத்தில் ஏற்படக்கூடிய இந்த மன உளைச்சலை நாம் பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அப்ப இது 2ஐயும் நீங்க முறையாக, உடற்பயிற்சியையும் உங்களுடைய மனப்பயிற்சியையும் பக்குவமாக கையாள கற்றுக்கொண்டு விட்டீர்களானால், அடுத்ததாக உங்க உணவு பழக்க வழக்கத்திற்குள் நம்ம போகலாம். அப்ப உடற்பயிற்சியும் சரியாக இல்லாம மனப்பயிற்சியும் சரியாக இல்லாதவங்களுக்கு நீங்க என்னதான் சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டாலும் இந்த உடம்புல போய் சேராது. இப்ப இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் இன்னைக்கு வந்து எண்ணிலடங்கா பட்டியலிடப்பட்ட நோய்கள், எத்தனையோ பட்டியலிடப்படாத நோய்களும் இன்று வரிசையில் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 2 விஷயத்தை நீங்க முக்கியமாக மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு மனப்பயிற்சிக்கு நல்ல ஒரு தியானம் பண்ணுங்க, சரிங்களா? முடிந்த வரைக்கும்
உங்களுடைய ஹியூமன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மனிதர்களோடு நீங்க செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளில் உங்களை இழந்து விடாத அளவிற்கு நல்ல ஒரு மனநிலைகளில் நீங்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய. சோ இது ரெண்டையும் தாண்டி மூன்றாவதாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விட்டமின் B6, B9, B12 சரிங்களா, இது அத்தியாவசியமாக நமக்கு தேவை. இது இருந்தா தான் நீங்க சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்க பெறக்கூடிய இந்த மெத்தியோனைன் அமினோ அமிலம் ரீமெத்திலேஷன் நடக்கும்போது மீண்டும் இந்த ஹோமோசிஸ்டைனை மெத்தியோனைனாக உடைத்து சிஸ்டைனாக உடைத்து நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்யும். இல்ல அப்படின்னா இந்த பி காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒன்று நம்ம உடம்புல இல்லாம போயிடும். பி காம்ப்ளெக்ஸ்ல முக்கியமாக நாம் பார்க்க இருக்கிறது B6, B9, B12. திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப இதை எப்படி நம்ம உடலில் சேர்ப்பது அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஹோமோசிஸ்டைன் அளவு ரத்த பரிசோதனை செய்து பார்க்கவில்லை, அதிகமாக இருந்து விட்டது அப்படின்னா உடனடியாக உங்கள் மருத்துவரை சென்று ஆலோசனை பெறுங்கள். அப்ப இமிடியேட்டா உங்களுக்கு இதற்கான அந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் அதெல்லாம் தாராளமா கொடுப்பாங்க. எப்பவுமே ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீங்களாக நேரடியாக எந்த ஒரு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்களா போய் ஒரு மல்டிவிட்டமின் வாங்கி சாப்பிடுறது, ஒரு சப்ளிமெண்ட்டை வாங்கி சாப்பிடுறது, இது எல்லாமே ஒரு முறையற்ற செயலாகும். இதை நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டாம். இதுவே உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கலாம். ஆக்சிடேட்டிவ் டேமேஜஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பெரிய ஒரு பாதிப்புகளை உள்ளுறுப்புகளுக்கு கொடுக்கலாம். ஆகவே மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் முறையாக சரியான ஒரு சப்ளிமெண்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த B6, B9, B12 டெபிஷியன்ஸை சரி பண்ணிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோமோசிஸ்டைன் அப்படின்ற இந்த தேவையற்ற அமினோ அமிலம் உடைக்கப்பட்டு சிஸ்டைனாகவும் மெத்தியோனைனாகவும் மீண்டும் மாற்றம் பெற்று நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைட்டு படுக்க போகும்போது ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையை அந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த 5 பாதாம் பருப்பை காலையில சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறத கொஞ்ச காலத்துக்கு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சரிங்களா, ஒரு கீரை சூப்ல அருமையான கீரை சூப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முருங்கைக்கீரை சூப் சரிங்களா, முருங்கைக்கீரை சூப்பு இல்ல ஒரு அகத்திக்கீரை சூப்பு இல்ல ஏதோ ஒரு கீரை சூப்பை நீங்க அன்றாடம் வைத்துக் கொள்ளலாம். பட் முருங்கைக்கீரை அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு கீரை இந்த ஒரு நிலைக்கு. சோ முருங்கைக்கீரை சூப்பை காலையில வச்சு குடிச்சுக்கோங்க. இதுல குடித்து முடித்ததுக்கு பிறகு நீங்க சாப்பிட வேண்டிய உணவு, காலை ஆகாரம் இருக்கு, மதிய உணவு இருக்கு, அப்புறம் இரவு உணவுகள்லாம் இருக்கு. இந்த உணவுகள்ல நீங்க முக்கியமாக சேர்த்துக் கொள்ள வேண்டியது நம்ம மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சிறுதானியத்துல நீங்க இன்னைக்கு இட்லி சுடலாம், தோசை சுடலாம், என்னன்னாலும் நீங்க பண்ணலாம். சோ சிறுதானியங்களை அதிகமாக நீங்க சேர்க்க உங்களுக்கு இந்த விட்டமின் B அதிகமாக உடலில் சேரும். மாமிசங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்ச காலகட்டங்களுக்கு உங்களுக்கு ஹோமோசிஸ்டைன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில். அடுத்ததாக ஒரு காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க, நாட்டு சர்க்கரையில போட்டு குடிங்க. இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வினைகளை உள்ளே புரிந்து உங்களுக்கு இந்த மெத்திலேஷன் ப்ராசஸ், ரீமெத்திலேஷன் ப்ராசஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணும். அதனால காலையில 11 மணிக்கு ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க கண்டிப்பாக. அடுத்து மதிய உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது பச்சை காய்கறிகள் சரிங்களா. இந்த காய்கறிகளை அவசியமாக நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சோ நல்ல காய்கறி நிறைய வச்சுக்கோங்க. அதுல முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டிய காய்ன்னு பார்த்தீங்கன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கேபேஜ் இல்லையா, முட்டைகோசு, ப்ராக்கோலி மிக முக்கியமாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது ப்ராக்கோலி வச்சுக்கோங்க. பட்டாணி வகைகளை நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டும். அடுத்து பச்சை காய்கறிகள் சேர்க்க வேண்டும் சரிங்களா. இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு படுக்க போகும்போது அவசியமாக இன்னைக்கு அநேக பேர் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோங்க, அது பல வகையில உங்களுக்கு நல்லதுதான். சோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. அற்புதமான வாழைப்பழத்துல அவ்வளவு மினரல்ஸ் இருக்குது, அவ்வளவு நன்மைகள் அடங்கி இருக்கிறது. இந்த வாழைப்பழத்துல உங்களுக்கு இந்த விட்டமின் பியும் கிடைக்கிறதுக்கான இது ஜாஸ்தியாக இருக்கும். சோ இதை முறையாக நீங்கள் செய்து கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலைகளில் நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல உணவு பழக்கத்தோடு
மன ஆரோக்கியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தொடரில் இருதயம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமாக நீங்க எல்லாருமே மனதில் பதித்துக் கொள்ள வேண்டியது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம பார்த்து அதற்கான தீர்வை காண்பதை விட, வருமுன் காப்போம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு 3வது டெஸ்ட்ட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரத்த பரிசோதனை. இது வந்து ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட். இது பல காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். ஆனா இன்னைக்கு வந்து எத்தனையோ டெஸ்ட்டுகள்லாம் வந்ததுனால இதெல்லாம் மாறி விட்டு போயிடுச்சு. அந்த காலத்துல வந்து பி விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருக்குதா, குறைபாடு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக பண்ணக்கூடிய இந்த ஹோமோசிஸ்டைன் டெஸ்ட் தான். ஸோ மிக அத்தியாவசியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மார்க்கர் டெஸ்ட் இதுதான். கார்டியாக் ரிஸ்க்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த அளவு அதிகமாக இருந்தா இதை 3 நிலைகள்ல பிரிப்பாங்க, சரிங்களா? அதாவது மைல்டு, மாடரேட்டு, ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா வந்து நீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்க மருத்துவரிடம் நீங்க வந்து எளிதாக நீங்க பேசி தெரிந்து கொள்ளலாம். இதனுடைய அளவீடு என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இது அதிகமாக இருக்கா, குறைத்திருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையான ஒரு சிகிச்சை முறைக்குள்ள சென்று உங்களுடைய இதய நலனை பாதுகாத்துக் கொண்டு என்றென்றும் இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்திட உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.